வெல்கம் டு 30 டேஸ் கொரியன் பிகினர் சேலஞ்ச். நீங்க கொரியா மொழியில ஜீரோல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல டாபிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த 30 டே சேலஞ்ச் உங்களுக்கானது தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து வர 30 நாள்ல ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து பேசிக்கா தமிழ் உதாரணத்தோட நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். சேலஞ்ச் டே 1 இன்னைக்கு கொரியா மொழிக்கு அடிப்படையான 10 சிங்கிள் வவலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. 1443 கிம் சேஜோங்ன்றவர் தான் இந்த கொரிய மொழியை கண்டுபிடிச்சார். ஓகே, அவர் ஒரு 3 விதமான விஷயங்களை அடிப்படையை வச்சுதான் இந்த மொழியை அவர் உருவாக்கினார். ஒன்று நிலம், இன்னும் ஒன்று வானம், இன்னும் ஒன்று மனிதன். இந்த 3 விஷயங்களை வச்சு எப்படி அவர் அந்த கொரிய மொழிக்கான உயிரெழுத்துக்கிற வடிவமைச்சாருங்கிறத நம்ம இப்போ வரப்போற வீடியோல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கை. ஓகே, அந்த ஸ்கையை அவங்க டாட்டா கன்சிடர் பண்றாங்க. லேண்ட் அது ஒரு ஸ்லீப்பிங் லைனா கன்சிடர் பண்றாங்க, ஸ்லீப்பிங் லைன். ஓகே, தென் மேன் அதை அவங்க ஒரு ஸ்டாண்டிங் லைனா கன்சிடர் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கு அப்படின்னா இதை கொரியால இ, நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஈன்ற ஒரு ஓசை இருக்கு இல்லையா, சேம் அதேதான் இ. ஓகே, ஒரு ஸ்டாண்டிங் லைன் அது கூட ஒரு டாட்டை சேர்க்கும் போது அது ஒரு ஸ்லீப்பிங் லைனா கன்சிடர் பண்ணி ஆன்ற வார்த்தையை உருவாக்குனாங்க. அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், 2 ஸ்லீப்பிங் லைன், மீன்ஸ் 2 வானம். அப்படிங்கும் போது யா அப்படின்ற உயிரெழுத்தை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு டாட் மீன்ஸ் கன்சிடர் அஸ் ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன். அப்ப ஓ அப்படின்ற ஒரு உயிரெழுத்தை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரிதான் 2 ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட பார்த்த மாதிரி. அப்ப யோ அப்படின்ற வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, அதே மாதிரிதான் லேண்ட், ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகே, இதுக்கு என்ன சவுண்ட் பாத்தீங்கன்னா கொரியால அப்படின்ற ஒரு உச்சரிப்பு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது பாத்தீங்கன்னா கொரியாவில் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னா ஓ. ஓகே, சோ இதே மாதிரி யோ, ஊ, யூ. ஓகே, சோ இந்த மெத்தடை வச்சுதான் இவங்க இந்த உயிரெழுத்துக்கள் உருவாக்கி இருக்காங்க. ஓகே, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸ்க்குள்ள பார்க்கலாம். கொரிய உயிரெழுத்துக்களை மோவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்தம் கொரிய மொழியில பாத்தீங்கன்னா 2 வகையான உயிரெழுத்துக்கள் இருக்கு. எப்படி நம்ம தமிழ் மொழியில அ, ஆ, இ, இ, உ, உ இருக்கோ அதே மாதிரி கொரிய மொழியிலும் பத்தி தான் மோம் அப்படின்னு சொல்ற ஒற்றை உயிரெழுத்துக்கள் 10 இருக்கு. ஈஜுங் மோம் அப்படின்னு சொல்ற இரட்டை உயிரெழுத்துக்கள் 11 இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துதான் மொத்தம் 21 உயிரெழுத்துக்கள் கொரிய மொழியில இருக்கு. ஓகே, மோவும் உயிரெழுத்துக்கள். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 21 உயிரெழுத்துக்கள் இருக்கிறதா பார்த்தோம் இல்லைங்களா. இதுல இது மொத்தம் 10 சிங்கிள் வவல் சொல்லுவாங்க, அடிப்படை உயிரெழுத்துக்கள். இது பாத்தீங்கன்னா 11 இரட்டை உயிரெழுத்துக்கள் இல்ல காம்பவுண்டிங் வவல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்ன? ஆ. ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். நம்ம தமிழ் மொழியில இருக்கு இல்லைங்களா ஆ, இந்த உச்சரிப்பு தான். ஓகே, ஆ. ஓகே, அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா யா. ஒரு ஸ்டாண்டிங் லைன், 2 ஸ்லீப்பிங் லைன். ஓகே, அது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன், 2 ஸ்லீப்பிங் லைன். யாகம் அப்படின்னு சொல்லும் போது பயன்படுத்துற யா, அதுதான் இதுக்கு சரியான உச்சரிப்பு. ஓகே, இப்போ இந்த கொரிய மொழியில இந்த உயிரெழுத்துக்களோ இல்ல மெய்யெழுத்துக்களோ இருக்கட்டும், இது எழுதும் போது ஒரு முக்கியமான தம் ரூல் ஒன்று இருக்கு. எல்லா வேர்டுமே பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் இப்படிதான் எழுதணும். நீங்க எந்த ஒரு பபல்ஸா இருக்கட்டும், கான்சனண்டா இருக்கட்டும், எழுதும் போது நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். இது ஒரு முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஓ. ஓ. ஓகே, ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், லெஃப்ட் டு ரைட் ஒரு ஸ்லீப்பிங் லைன், டாப் டு பாட்டம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஓ.
ஓ. நம்ம டீப் தாட்ல இருந்து ஒரு சவுண்ட் கொடுக்கணும் ஓ அப்படின்றதுதான். ஓகே, சிம்பிளா சொல்ல நம்ம ஓஹோ அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த ஓஹோல வர ரெண்டாவது ஓ, ஓஹோ ஓ. ஓகே, நெக்ஸ்ட் யோ. ரெண்டு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், யோ. ஓகே, இது வந்து ஓ. சோ ரெண்டு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா யோ. ஓகே, அடுத்த வார்த்தை அஞ்சாவது வார்த்தை பாத்தீங்கன்னா ஓ. ஓ இந்த உச்சரிப்பு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலத்துல வர ஓ தான், ஆனா இது கொஞ்சம் சவுண்டு நம்ம வந்து ஊல ஆரம்பிச்சு ஓல முடிக்கணும். ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகே, ஓ ஓ, சிம்பிள் ஓ. ஓகே, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஓ. அடுத்த வார்த்தை யோ. யோ. நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஊ. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன் டுவர்ட்ஸ் டவுன். ஓகே, ஊ. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது நம்ம லிப்ஸை பத்தினா ஒரு மாதிரி ரவுண்டா வச்சுக்கிட்டு ஊ ஊ ஊ. இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். நம்ம தமிழ் வார்த்தைக்கு ஊ. ஓகே, அடுத்து யூ. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன், ரெண்டு ஸ்டாண்டிங் லைன் டூ வேர்ட்ஸ். ஊக்கு அடுத்து என்ன, ஆட்டோமேட்டிக்கா யூ. யூ. ஓகே, யூ. நம்ம தமிழ் வார்த்தைக்கு யூ. வெரி சிம்பிள். ஓகே, ஆ, யா, ஓ, யோ, ஓ, யோ, ஊ, யூ. ஓகே, கடைசி ரெண்டு வார்த்தை இருக்கு, அது ரொம்ப சிம்பிள். ஓகே, லாஸ்ட் இப்ப நம்ம ரெண்டு வார்த்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஊ. ஓகே, நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் வைடா வச்சுக்கிட்டு ஊ ஊ. ஓகே, ஊ. ஓகே, ஊ. லாஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா இ. ஓகே, நம்ம தமிழ் எழுத்துக்கு இ. சோ இத மக்களே மொத்தம் 10 சிங்கிள் வவல்ஸ். ஓகே, இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, யா, ஓ, யோ, ஓ, யோ, ஊ, யூ, இ. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 10 சிங்கிள் வவல்ஸை ஈஸியா நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். முக்கியமா கொரியன் லேர்னிங் பிகினர்ஸ், அடிப்படையா கத்துக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா டாபிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களா சொல்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த லெசன்ல எந்த டாபிக் பிடிச்சிருக்குதுன்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஃபர்தரா இன்னும் என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்ன்றதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்களை நான் உங்களுக்காக வந்து அதை தயாரிச்சு உங்களுக்கு நான் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நன்றி. கம்சாமிதா.